நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிதை வடிவில் கேட்போம். கவிதையினை வழங்குகிறார் சதீஷ்குமார். கவிதை என்பது ஆக்கப்பூர்வமான வெளிப்பாட்டின் ஒரு வடிவமாகும். இது உணர்ச்சிகளை தூண்டும் மற்றும் நேரத்தில் தருணங்களை பிடிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. அறிவியலை பற்றி கவிதைகள் விஷயத்தை ஆராய்வதற்கும் அதன் பொருளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் ஒரு அழகான வழியாகும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவம் எவ்வாறு தொழில்நுட்பம் அடைந்துள்ளது என்பதை மருத்துவர் தாமரை செல்வன் அவர்களுடன் ஒரு பேட்டி. வணக்கம் நேயர்களே, மருத்துவர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் நேயர்களே, எனது பெயர் டாக்டர் தாமரை செல்வன், எலக்ட்ரோ ஹோமியோ அண்ட் MD முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு மருத்துவத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போ சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னாவே ஆதி காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ சளி மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டெக்னாலஜியெல்லாம் அதிகமாக வந்துருச்சு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் அருமையான கேள்விகள் கேட்டீங்க. அது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவமே பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க மருத்துவத்தை வச்சு அவங்க ஒரு கஷாயமோ இல்லை பார்த்தீங்கன்னா மிளகு வச்சு அவங்க அப்பத்த சிகிச்சை அவங்களே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை செஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவீன டெக்னாலஜி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க கஷாயத்தையோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்தரம் கொடுத்துட்டே வீட்டிலேயே இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த காலத்தில் காய்ச்சல் சளி சரியாக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிறவங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயற்கை உணவே சாப்பிட்டாங்க, அவங்களே விளை வச்சு சாப்பிட்டாங்க. அதனால அவங்க வீட்டில் இருக்க மருத்துவ இயற்கை உணவுகளே அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆனால் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜியாக மாறிடுச்சு. உணவு தட்டுப்பாடு வந்துருச்சு, மக்கள் தொகை பெருக்கம் வந்துருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நவீன உணவுலாம் மாறிடுச்சு. அப்படிங்கும்போது நமக்கு நான் நவீன உணவு தான் எடுத்துக்குவேன், நான் ஃபாஸ்ட் ஃபுட் தான் எடுத்துக்குவேன், பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு தான் உணவுகள் தயாரிக்கிறாங்க, அதை தான் நம்ம எடுத்துக்க போகுது. நமக்கு இயற்கை மருந்து கேட்காது, நவீன மருந்து தான் நமக்கு கேட்கும். நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அந்த மருந்துக்கு எதிர்ப்பு மருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கை மருந்து நமக்கு கேட்கும். நவீன உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நவீன மருந்து தான் நமக்கு கேட்கும். அதனால தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நவீன மருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கான பெரிய அளவு காரணமாக நம்ம பார்க்குறோம். அதாவது சளி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு சளி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நார்மலாக சளி இருந்தால் ஒரு 5 நாள் 6 நாளில் சரியாயிரும். அதுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நுரையீரலில் பார்த்தீங்கன்னா சளி கோத்திருக்கும், அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது நமக்கு பெரிய தொந்தரவாக இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சளியை குறைக்கிறதுக்கான வைத்தியத்தை நம்ம சீக்கிரம் நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வழங்கிடலாம். ஆனால் நேரம் தள்ள நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நோய்களும் தீவிரம் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ எனக்கு காய்ச்சல் அப்படிங்கிறம்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். இப்போ ரத்த டெஸ்ட்டில் நம்ம ரத்தம் ஒரு சொட்டு விட்டாலும் 1 நிமிஷத்தில் ரத்தம் உர சேர்ந்துருது. எப்படி அந்த குடுவியில சேர்த்து அந்த டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு டெம்பரேச்சர் நாங்கள் இன்குபேட் பண்ணுவாங்க, அதில் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ள இருக்கும்போது வராமல் இருக்குது. ஏன்னா pH லெவல் மெயின்டைன் பண்ணும். நமக்கு உடம்பு விட்டு வெளியே வந்தோடனே pH லெவல் மெயின்டைன் ஆகாமல் உறைஞ்சிரும். ஆனால் அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்ப்ரெஷன் இருக்கும், கூலர் கம்ப்ரெஷன் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தக வெப்பநிலையில் இருக்கும்போது என்ன அப்படின்னா கண்டெய்னரில் உறையாது. நமக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கான டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கான பதில். ஐயா, இப்போ சிஸ்டத்தில் நோய்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்கோ சிஸ்டம் எப்படி எந்தெந்த நோயை பார்க்கலாம்? இல்லை, எக்கோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதயத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கா, இல்லை இதயத்தில் அடைப்பு இருக்கா, இதயத்தில் ரத்த ஓட்டம் சரியாக போகுதா, அதோட உருவத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஆனால் எக்கோ அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா
கார்டியாலஜிஸ்டோட ஒப்பீனியன் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அது நம்ம எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஏதாவது அடைப்பு இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இஜிஜி பார்க்குறோம், ஒரு அடைப்பு மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா ஒரு எக்கோவை நம்ம பார்த்துக்கலாம். எக்கோவும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாற்றம் இருக்கா, இதை வந்து எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கையை நம்ம வந்து வைத்தியம் பண்ணிடலாம். அதை நம்ம விட என்ன ஆகும் அப்படின்னா, இதயத்துக்கு வந்து ரத்தம் வந்து சப்ளை ஆகாது, ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே போச்சுன்னா தீவிரம் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம முக்கிய உறுப்பு இதயம் தானே. ஓகே, நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நமக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது சடனாக வர்றது கிடையாது. அது நமக்கு ஒரு சிம்டம்ஸ் சொல்லும். இல்லைப்பா நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் வேலையில் வந்து பழுதாக இருக்குது, எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னு அது நமக்கு சொல்லும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு நெஞ்சுவலி வராது, நமக்கு படபடப்பு லைட்டாக ஆரம்பிக்கும். அந்த சமயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். சாதாரண இல்லைப்பா எனக்கு அல்சர் தொந்தரவு, ஏதாவது அலர்ஜியாக இருக்குன்னு சொல்லி விடுறதை விட்டுட்டு ஒரு செக்அப், மாஸ்டர் செக்அப், ஒரு இசிஜி ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு வந்து இதயத்தில் தான் பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு வந்து அதுக்கான வைத்தியம் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம தயவு செஞ்சு இதயத்தில் மட்டும் நமக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி நெஞ்சுவலி ஏற்பட்டாலே ஒரு இசிஜி ஒன்று நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இசிஜியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எக்கோ நம்ம கன்சல்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஐயா, இசிஜின்னு சொன்னீங்க, இசிஜியில் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இசிஜி எதுக்காக எடுக்கிறோம்? இசிஜியில் வந்து வேவ்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நோட்ஸ் வந்து அதில் வந்து வேவ்ஸ் இருக்கும். அது வந்து அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த வேவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோடு, டிவி நோடு அதில் வந்து இருக்கும். அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வந்து புரளாடாக போகும்போது இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிகிரீஸாக போகும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வேரியேஷன் மாறுபடும். திடீர்னு வந்து அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ரெட்மில் வச்சு நம்ம எடுக்கணும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் பீரியட் இருக்குது. 4-5 ஒரு 3-4 எக்ஸ்ரே வச்சு நம்ம கண்டுபிடிச்சாதான் ஒரு நிலையை வந்து நம்ம டிசீஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு அவங்க வந்து எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட அப்நார்மல் காமிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இசிஜி எடுத்தால் மட்டும்தான் நமக்கான தொந்தரவை வந்து அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். சரிங்க ஐயா, நல்ல பதில வந்து சொன்னீங்க. அதாவது ப்ரெஷரு, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி நோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வைத்தியம் எப்படி பண்ணலாம், அதை மருத்துவர்கள்ட்ட எப்படி ஆலோசனை பண்ணுறது? இல்லை, நீ கேட்டது கரெக்டு தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வர்றதில்லை. ஏன்னா முதல்ல இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் ப்ரெஷர் சுகர்னு என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்து தான் இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு 30 வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சுகர் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் எல்லாமே அதிகமாகிறதுக்கு பெரிய காரணமாக சொல்லப்படுது. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு 45 வயசு, ஒரு 40 வயசு ஆகும்போதே நம்ம ஒரு ப்ரெஷர் பார்த்துக்கிறது தப்பே கிடையாது. ஒரு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, மெயின்டைன் ஆகுதான், 130 தான் இருக்கா. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு வெப்ப நாடு அப்படிங்கும்போது 130 வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அவங்க வந்து என்ன அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க உடம்புக்கு ஏற்ற ப்ரெஷர் இருக்கா. சுகரும் அதே மாதிரி தான். அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட பாடிக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 200க்குள்ளே மெயின்டைன் ஆகுதான், இல்லை 150 இருக்கா, எவ்வளோன்னு பார்த்துக்கிறது தப்பே கிடையாது. எதாக இருந்தாலும் வெறு வயிற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ப்ரெஷர், ஏன்னா மெட்டபாலிசம் நமக்கு வந்து அந்த சமயத்தில் நல்லா செயல்படும். அந்த சமயத்தை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வைத்தியம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் மாத்திரை தர மாட்டோம். எப்போவுமே மாத்திரை தரப்போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து 130, 140 இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சாதாரண மனநிலை இருந்தாங்கன்னா அதான் அவங்களுக்கு ப்ரெஷர், இல்லை ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க, இல்லை இப்போ தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க, ஒரு ஏதாவது வெளியில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 10-20 எச்சா காமிக்கலாம், கம்மியாகவும் காமிக்கலாம். அதனால எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து நாங்கள் உணவு முறையெல்லாம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா கொழுப்பான இடத்தை குறைக்க சொல்லுவோம், உப்பை வந்து குறைக்க சொல்லுவோம். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ண எண்ணெய் பலகாரம் வந்து கம்மி பண்ண சொல்லுவோம். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். நாங்கள் 1 வீக் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், எங்களுக்கு கண்காணிப்போம். இல்லை ப்ரெஷர் அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏதோ ஒரு மாத்திரை, ஒரு சின்ன மாத்திரை நாங்கள் கொடுப்போம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் யாருக்கும் நாங்கள் தரமாட்டோம். சுகர் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வெறு வயிற்றில் பார்ப்போம், சாப்பிட்டதுக்கப்புறம் பார்ப்போம், அப்புறம் HbA1c பார்த்துட்டு தான் எங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எல்லாமே உணவு பழக்க வழக்கம் தான் மெயின் காரணமே. இப்போ இருக்கிற காலத்தில் ப்ரெஷர் சுகர் அதிகமாக இருக்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க முறை தான். என்ன அப்படின்னா சாப்பாடை வந்து அவங்க வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவசரமாக சாப்பிட்றது. இன்னும் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது. எண்ணெய்னு சுட்டாங்கன்னே தெரியாது, அது நம்ம சாப்பிடுவோம். இந்த உணவு பழக்க முறையினால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு நோய்கள் அதிகமானதுக்கு காரணமே அதுதான். ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இளம் வயதினர் எல்லாம் கூட வந்து மாரடைப்பு வந்து இறந்துடுறாங்க. இப்போ வந்து நிறைய வருது. இப்போ மாரடைப்பு வர்றதுக்கான காரணம் என்ன, அதை முன்கூட்டியே நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே ஒரு தாட்டி சொன்னீங்க, இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்.
மாரடைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம உடம்புல வந்து எல்லா பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை, சத்து தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்னு சொல்லுவோம். ரத்த குழாய்கள் மூலிமா எல்லா பக்கமும் ரத்தம் போகணும். இதயம் தான் எல்லா பகுதிக்கும் ரத்தம் கொடுக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதயத்துக்குமே ரத்தம் வேணும், ஆக்சிஜன் வேணும், சத்து வேணும். அந்த இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு, ஏன்னா கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாலும் டெபாசிட் ஆகலாம். ஆனால் என்ன அப்படின்னா இதயத்தில் டெபாசிட் ஆகிருச்சு அப்படின்னா அடைப்பு வந்துடும். எந்த இடத்துல அடைப்பு வருதோ அந்த இடத்துக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயம் வந்து செயலிழந்து போயிடும். அதுதான் நம்ம மாரடைப்புன்னு சொல்கிறோம். இதுக்கான அறிகுறியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சடனாக எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு வந்து செயலிழந்து போயிருமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பரவடப்பு வரும், உங்களுக்கு உணவு நம்ம வந்து செயல்முறையில் வந்து மாற்றம் வரும், நம்ம ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது, திடீர்னு ஒரு 4 படி ஏறினாலே மூச்சு திணறும். இதெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஆனால் இது வந்துட்டாலே மாரடைப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு இல்லை. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்து ஒரு ECG பார்க்கலாம், கொழுப்பு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க வந்து உணவு பழக்கவழக்க முறை எப்படி இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க வந்து உடல் பருமன் வந்து எப்படி வச்சுருக்காங்க, உடல் வந்து நமக்கு வந்து ஸ்லிம்மாக தான் இருக்காங்களா இல்லை குண்டாக தான் இருக்காங்களா இல்லை நார்மலாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து மாரடைப்பான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உடல் பருமனுக்கும் மாரடைப்புக்கும் சம்பந்தம் இருக்குமா? அப்பா குண்டாக தான் இருக்கேன், நான் குண்டாக தான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படின்னா பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரத்த குழாய்கள் வந்து விரிவடைஞ்சிருக்கும், அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும், வால்யூம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஆனால் இல்லை எனக்கு திடீர்னு வந்து உடல் பருமன் அதிகமாயிருச்சு, உணவு பழக்கவழக்கம் அதிகமாயிருச்சு அப்படி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உடல் பருமன் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரத்தங்கள் வேணும், சத்துக்கள் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரத்தம் வந்து அதிகப்படியான ஓட்டங்களை வந்து அதிகப்படுத்தும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பு வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து படிஞ்சு போகும். உடல் பருமன் அப்படின்னாலே கொழுப்பு வந்து படிகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பருமன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அடிப்போஸ் டிஷ்யூல வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் படிகிறனால நமக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தடைப்படுது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இன்னொரு பக்கம் போகாது. இப்போ நம்ம குழாயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி குழாயே இருக்குது, அதில் வந்து மண் வந்து களிமண் ஏதாவது போய் டெபாசிட் ஆச்சு அந்த பக்கம் போகாது இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு உடம்புலையும் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் வந்து ஏதோ ஒரு சின்ன அடைப்பு இருந்தாலும் இந்த பக்கம் நமக்கு போகாது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதயத்திலேயே வரும்போது தான் நமக்கு வந்து செயலிழந்து போகுது, மாரடைப்பாக நமக்கு வந்து வருது. உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்அப் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அவங்களுக்கு வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் பருமனாக இருந்தாலும் இல்லைப்பா நான் கொழுப்புலாம் நான் வந்து மெயினாக தான் வச்சுருக்கேன், ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் உடல் பருமன் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. ஐயா, இப்போ இதை மன அழுத்தம் இந்த மாதிரி சொன்னீங்க, இதையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி யோகாசனம் நடைப்பயிற்சியில் வந்து அவசியமா? கண்டிப்பாக அவசியம்தான். ஏன் வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேலையே வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு வேலையும் செய்யறதில்ல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியும் செய்யறதில்ல. மார்னிங் 1 hour சும்மா நடப்பாங்க, இது ஒரு உடற்பயிற்சி அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம வந்து 1 hour 1 மணி நேரத்துக்கு ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம எங்கேயாவது ஒன்று நடந்துட்டு வந்தால் மட்டும்தான் ரத்தோட சீராக இருக்கும். இல்லை நான் காலையில் வந்து ஜாக்கிங் போகிறேன், எனக்கு வந்து உடம்பு வந்து சீராக இருக்குன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்வாங்க, ஒரு 1/2 மணி நேரம் செய்வாங்க, 1/2 மணி நேரம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ ஒன்று ஒரு வடை ஒன்று சாப்பிட்ருவாங்க. அது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையான கலோரியெல்லாம் எரிச்சிருவாங்க, இல்லைன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அதிகப்படியான கலோரி அவங்க எடுத்துருவாங்க. ஒரு வடையை சாப்பிட்டு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பலகாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வேஸ்ட் பண்ணதை திரும்ப எடுத்துட்டாங்க. எனர்ஜி பண்ணி அவங்க கொழுப்பை வந்து கரைச்சாலும் திரும்ப அவங்க கொழுப்பை வந்து எடுத்துடுறாங்க. இதுதான் உடற்பயிற்சி. இந்த காலத்தில் வந்து தப்பு பண்ணுறாங்க. உடற்பயிற்சினா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க, எப்படி செய்யணும். உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு மட்டும் ஓடுறதான் உடற்பயிற்சின்னு நினைக்க, அப்படி கிடையவே கிடையாது. உடம்பு வந்து சீராக எல்லா பக்கம் ரத்த ஓட்டம் பாஞ்சுது அப்படின்னா அதே ஒரு உடற்பயிற்சி தான். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்துருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பக்கத்தில் எங்காவது போயிட்டு வரலாம், பக்கத்து பெஞ்சுக்கு போயிட்டு வரலாம், நடந்து போகலாம். உண்மையாலுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு தான் இப்போ எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வைப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம உட்காந்து எழுதுற சொன்னா பேப்பர் எடுக்கிற கூட நம்ம போய் எந்திரிச்சு போகிற மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் உட்காடுறாங்க, உட்காந்து எழுதிட்டு இருக்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது எங்கேயாவது பேப்பர் எடுக்கவாது போகணும். கோர்சரம் தான் டீச்சர்ஸை வந்து எடுத்து தர மாட்டாங்க. நீங்களே போய் எடுத்துக்கங்க, பேப்பர் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதும்போது கூட. அதை நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஏன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து பேப்பர் எடுத்து நான் பெஞ்சிலேயே வச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம்லாம் இருக்குது, கல்வி சிஸ்டம்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. தெளிவாக நேயர்களுக்கு சொன்னீங்க. இப்போ குழந்தைகள்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஒன்றும் மந்தமாக இருக்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம எப்படி ஒரு லைனாக கொண்டுகிட்டு வர்றது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து எல்லா கேமில் தான் அதாவது என்னுடைய மகனும் அதே மாதிரி தான் 90% அந்த மாதிரி வந்து இப்போ செல்லுக்கு போயிட்டாங்க. அதை எப்படி நம்ம குழந்தைகளை
நார்மலாக கொண்டுகிட்டு வரதுங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது நான் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு ரொம்ப அது வந்து நல்லது இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நமக்கு வந்து மொபைல் ஃபோன்னாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று படிப்பு சம்மந்தப்பட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. படிப்பு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாலுமே ஃபோன் இல்லை அப்படின்னா நானே கொண்டு ஃபோனில் பார்த்து தான் இந்த லெவலில் ஏதோ ஒரு நம்ம கொஸ்டின் வேணாலும் ஃபோனில் தான் நம்ம தலைவரோம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுமே இருக்குது. இது நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லை பற்றி தெரியாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் தான் யாராக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் போடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே அவங்க செக் பண்ணணும். நம்ம ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நைட் நேரம் வந்து அவங்களுக்கு ஃபோனை வந்து கொடுக்கவே கூடாது. இதுதான் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க சோசியல் மீடியா இருந்தாலும் தப்பு இல்லை, நாமளும் அதை வந்து செக் பண்ணணும். அவங்க நல்ல பழக்கம் தான் பழகுறாங்களா, நல்ல வீடியோஸ் தான் பார்க்குறாங்களா, இல்லை அவங்க என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணத்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இல்லை நீங்கள் வந்து அவங்க செல்லை வந்து பார்க்கவே இல்லை, என் பையன் படிச்சுட்டு தான் இருக்கான்னு நினச்சிங்க அப்படின்னா அது என்ன வேணால் மாறலாம். படிச்சுட்டு இருந்தால் நல்லது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நல்லதை விட சோசியல் மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க கண்ணுக்கு வந்து முன்னாடி வரும். அப்படிங்கும்போது அதை தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம நல்லதுக்காக தான் நாம் செல்லு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அவங்க எந்த விதத்தில் வந்து செல்லை அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வாங்கி செக் பண்ணுறதுல தப்பே கிடையாது. என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். செல்லை போய் நீங்கள் பார்க்குற என்ன அதில் பார்த்துட்டு இருக்கேன் கேட்கலாம், தயவு செஞ்சு கேட்கலாம். இல்லை என்ன சோசியல் மீடியா நாமளும் சோசியல் மீடியாவில் இருக்கலாம், என்ன பண்ணுறான் பையன், என்ன மாதிரி பகிர்ந்துக்கிறான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து நம்ம ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் என்ன மாதிரி இருக்காங்கிறது மெயினாக பார்க்கணும். ஏன்னா வந்து உலகம் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். வெறும் படிப்புன்னு நம்ம ஓட முடியாது. ஆனால் என்ன மாதிரி நம்ம பையனுக்கு எந்த மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த வழியில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரத்த சோகை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்லை, நீங்கள் கேட்ட கரெக்டான கேள்வி. ரத்த சோகை அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஹீமோகுளோபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 12 to 14 வரைக்கும் இருக்கலாம், mgdகள் வரைக்கும் பெண்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்க பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. என்ன அப்படின்னா ஒரு 9-10 இருந்தால் ஓகே. ஆனால் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படின்னா ஒரு 8 பேர் வந்து அனிமிக்காக தான் இருப்பாங்க, ஒரு 7 தான் இருக்கும், 6 தான் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ண அப்படின்னு நடக்கவே முடியாது. ஒரு வேலை செய்வாங்க, இல்லைப்பா என்னால் முடியல, உடம்பு சோர்வாக இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உடம்புல இருக்க ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறது தான். அதுக்கு இன்னொன்று காரணம் என்ன அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு உடம்புல இருக்க சத்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெண்கள் வந்து அந்தளவுக்கு உடற்பயிற்சியும் செய்கிறது இல்லை, அந்தளவுக்கு சத்தான உணவுகளும் எடுத்துக்கிறது இல்லை. இதுதான் மெயின் காரணம் பார்க்கப்படுது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீ காபி குடிப்பாங்க, தப்பே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து இருக்கிற மாதிரி உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும். எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரை, இன்னொன்று என்ன அப்படின்னா வெல்லம், இன்னொன்று பெரிநெல்லிக்காய், பேரிச்சம்பழம், இன்னொன்று முருங்கீரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இதெல்லாம் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்கும், சுண்ணாம்பு சத்து இருக்கும், ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். இது நம்ம எடுத்துக்கிறது ரத்தம் ஊறும். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே காபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, பால் குடிப்பாங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு எல்லாருமே இப்போ வந்து அதை விரும்ப மாட்டாங்க. என்ன அப்படின்னா அஸ்காவே போகிறாங்க, என்ன அதெல்லாம் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. அவங்க டெய்லியுமே வந்து டீ குடிக்கிறதுல வந்து கொஞ்சமாக அவங்க நாட்டு சக்கரை போட்டாலே அவங்க வந்து அனிமிக்க வந்து ரத்த சோகையை வந்து ஓரளவுக்கு குறைச்சிடலாம். இதுதான் இதில் இருக்க யதார்த்தமான உண்மை. பொதுமக்கள் வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும், எந்த நோய் ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு எப்படி அணுகிறது? இல்லை, நீங்கள் கரெக்டு. என்ன அப்படின்னு நான் பார்க்குறோம் அப்படின்னா மழைக்காலம், ஏன்னா நம்ம வந்து 4 நிலையாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா குளிர்காலம் வரும், மழைக்காலம் வரும், கோடைக்காலம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் வெயில் அதிகமாக அடிக்கும், ஒரு சமயம் குளிர் அதிகமாக அடிக்கும், ஒரு சமயம் மழை அதிகமாக வரும். இதுக்கெல்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உணவு, ஃபுட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னா வாட்ரு. இது ரெண்டும் நமக்கு வந்து சுத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். எல்லா காலகட்டத்திலையும் இந்த உணவு வந்து டெம்பரேச்சர் வந்து மாறும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு மழை வந்துச்சு அப்படின்னு இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகும். என்ன அப்படின்னா நம்ம ஒரே தண்ணியை குடிச்சோம் தப்பு இல்லை, நம்ம வெளியே போவோம், வெளியே மாற்றி குடிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மழை காலத்தில் கொஞ்சம் குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக குடிக்கலாம், இல்லை சூடு பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. நீங்கள்
ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் தான். இது மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம், டப்புன்னு ஒரு நீர் எடுத்து குடிச்சிடுறோம். ஏன் நான் சொல்கிறேன், ஏன் வந்து அவன் குடிச்சிட்டு அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் எனக்கு குடிச்சிட்டு எனக்கு மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏன் அப்படி காரணம் அப்படின்னா எல்லா உடம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் இருக்கும், ஆன்டிபயோட்டிக் இருக்கும். என்ன அப்படின்னா அடாப்ட் பண்ணி வச்சிருக்கும். இந்த தண்ணி நீ ஒரே தண்ணியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செயல்பாடு இருக்கும், திடீர்னு மாற்றி குடிச்சுன்னு உடம்பு வந்து அடாப்ட் பண்ணாது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லா வாட்டர்லையும் இப்போ வந்து பாக்டீரியா இருக்கும். ஏன்னா ஒரு சில பாக்டீரியா வந்து நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கும். நம்ம ஒரே தண்ணியை குடிச்சா ஒன்றும் தப்பு இல்லை, மழை காலத்தில் மாற்றி குடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சூடாக குடிங்க. சூடாக குடிக்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் இருக்க சீரோட்டத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று எப்படின்னா உணவு செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று இன்ஃபெக்ஷனும் குறைக்க பார்க்கும், டெம்பரேச்சர் லெவலும் மெயின்டைன் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் குளிர் காலத்தில் வந்து தண்ணியை சூடாக குடிக்கணும்னு சொல்கிறது. நல்லா சூடு பண்ணி காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே வராது, இதுதான் உண்மை. இன்னொன்று உணவும் அப்படி தான். உணவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா மழை காலத்தில் ஒரு திடீர்னு கூலிங்காக குடிச்சாங்க அப்படின்னா சளி பிடிச்சிரும். மழை காலத்தில் போய் கூலிங்கான தண்ணியில் குடிச்சாங்க அப்படின்னா சளி பிடிச்சிக்கும். ஏன்னா அது எல்லாம் நீங்கள் கேட்குறது கரெக்ட். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பழகிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மழை காலமாக இருந்துச்சு, ஏன்னா நான் ஒவ்வொரு உடம்பும் சென்சிட்டிவ் ஆகும். திடீர்னு குளிர் காலத்தில் வந்து திடீர்னு கூலிங்கான தண்ணி ஊற்றினா அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும். ஒவ்வொருத்தரும் குளிர் தண்ணி குடிச்சு எதுவுமே ஆகாது, அவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடி வந்து அடாப்ட் ஆகிடுச்சு, அவங்க குளிச்சிக்கலாம். ஒவ்வொருத்தங்களும் இந்த சென்சிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி நம்ம உடலை மாற்றிக்கணும். ஏன்னா நாம் உடம்பை நாம் தான் பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சென்சிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா மருத்துவரை பார்க்கறது தப்பே கிடையாது. ஐயா, இதுவரை பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு எங்கள் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தகவலை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவர் தாமரை செல்வன் அவர்கள் மருத்துவத்துறையில் அறிவியலை பற்றி நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.